தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக இருப்பவர் தான் நம்ம ஏகே அவர்கள். அவர் நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலை வாரி கொடுத்தது. 250 கோடி ரூபாய்களுக்கு மேல திரையரங்கு மூலமாக வசூல் ஈட்டியுள்ளதாக சொல்லப்படுது. இதற்கிடையில கலைத்துறையில அவர் செய்த பங்களிப்புக்காக இந்தியாவுடைய உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்மபூஷன் சமீபத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனை பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பினாரு. தற்போது தன்னுடைய கனவான கார் ரேஸ் பந்தயங்கள்ல மீண்டுமே ஈடுபட்டும் இருக்காரு. வருடத்திற்கு ஒரு படம் நடிக்கும் முடிவுல நம்ம ஏகே அவர்கள் இருக்காரு. குட் பேட் அக்லி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அதிர்ஷ்டராதி கூட்டணி மீண்டும் இணையருக்கு இந்த படத்திற்கான திரைக்கதை அமைக்கும் பணிகள் தற்போது மும்முரமா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பாக ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு சாய் அபியங்கர் இசையமைக்க உள்ளதாக ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு பிடித்த இசையமைப்பாளராக உருவாகி இருக்காரு சாய் அபியங்கர். வரிசையாக படங்கள்ல கமிட் ஆகிட்டும் இருக்காரு. அவருடைய ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. இருந்தாலுமே அவர் தொடர்ச்சியாக முன்னணி கதாநாயகர்களுடைய படங்கள்ல இசையமைக்க கமிட் ஆகியிருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.